அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். யாரும் தன்னை தானே தாழ்த்தி கொள்ள வேண்டாம், தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். லா யஹ்கிரு அஹதுக்கும் நஃப்ஸஹ், உங்களில் யாரும் தாழ்வு மனப்பான்மை கொள்ள வேண்டாம்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃப யஹ்கிரு, எப்படி யா ரசூலல்லாஹ் தாழ்வு மனப்பான்மையை நாங்கள் கொள்வோம்? தாழ்வு மனப்பான்மைனா எப்படி அப்படின்னு கேட்டாங்க. எந்த வகையிலன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒருவருக்கு ஒரு மார்க்க சட்டத்தை தெரியப்படுத்தி அவர் தன் கண் முன்னாலேயே தன் குடும்பத்திலோ தனது சமுதாயத்திலோ ஒரு மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியம் நடக்கும் பொழுது அதை சொல்லாமல் மறைத்துக் கொள்வது, தான் சொல்லாமல் மறைத்துக் கொள்வது, தனக்கு முன்னாடியே அநியாயம் நடக்குது, ஹராம் நடக்குது, மறைத்துக் கொள்ளுதல். அல்லாஹு தாலா மறுமை நாள்ல கேட்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்றாங்க, மா மனஅக, அல்லாஹ் கேட்பான், உன்னை தடுத்தது எது? நீ உனக்கு தான் அந்த விஷயம் தெரியுமே, நான் தான் உனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தேனே, ஹலால் எது ஹராம் எதுன்னு தெரியக்கூடிய அந்த அறிவை கொடுத்தேனே, நீ ஏன் உன் குடும்பத்தை தடுக்கல, உன் சமுதாயத்தை தடுக்கல, உன் நண்பர்களை தடுக்கலன்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்வாராம், ஃபயகூலு ஹஷியத்தின் நாஸ், மக்களை பயந்தையா அல்லாஹ், மக்கள் எதுவும் என்ன நினைச்சிருவாங்களோ, இவன் பெரிய இபாதத்தாளி, இவன் சொல்லிடுறான் நம்ம கேட்கணுமா, இவன் எப்படி இருந்தான்னு தெரியாதா என்று மக்கள் என்னை கிண்டலடிப்பார்கள், என்னை ஏதும் நினைத்துக் கொள்வார்கள் என்று நினைத்து மக்களின் பயத்தால் நான் சொல்லாமல் தடுத்து விட்டேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்வானா, நீ மக்களை பார்த்து பயப்படுறிய, அந்த நேரத்துல பயப்படுவதற்கு மிக தகுதியானவன் நான் கிடையாதா? சாதாரண மனிதர்களை பார்த்து இப்படி பயப்படுறியே, அல்லாஹ்வாகிய நான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து உனக்கு ஒரு ரிசுக்கு கொடுத்து எல்லாத்துக்கும் ரிசுக்கு கொடுத்துருக்கேன்னு என்னைய பயப்பட மாட்டியா அப்படின்னு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் கேட்கக்கூடிய இந்த நிகழ்வை அல்லாஹ் சொல்லி தருகிறான்.